அண்ணே, இன்னைக்கு தேதிக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி ஹிட் அடிச்சா கோடி கோடியா ராயல்டி வருது. ஆனா 1960கள்லயே இதற்காக இந்திய இசையுலகின் 2 இமயமலைகள் மோதிக்கிட்டாங்க பாஸ். லதா மங்கேஷ்கர் மற்றும் முகமது ரஃபி இடையிலான அந்த ராயல்டி யுத்தம் ஒரு சினிமா கதையையே மிஞ்சும். இந்த இசையுலக மெகா யுத்தத்தை பிராண்டி செய்திகள்ல பார்த்திடலாம். பிராண்டி செய்திகள்: பிரித்த ஒரு பாடல், மோதிய 2 ஜாம்பவான்கள், 4 வருஷ சைலண்ட் வார். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், மெல்லிசை மன்னர்கள்னு இவங்கள சொல்லுவோம், ஆனா இவங்களுக்குள்ளயும் ஒரு மெகா மோதல் நடந்திருக்கு. ஏன் பாட்டுக்கு ராயல்டி வேணும்னு லதாஜி கேட்க, சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் உரிமை இல்லைன்னு ரஃபீஜி சொல்ல, ஒரு பாட்டுல ஆரம்பிச்ச சண்டை 4 வருஷம் இவங்கள தனித்தனியா பாட வச்சிருச்சு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. 1961ல மாயா படத்துல இடம்பெற்ற தஸ்வீர் தேரி தில்மே பாட்டு ரெக்கார்டிங் அப்போதான் இந்த உலக புகழ்பெற்ற மோதல் ஆரம்பிச்சது. 2. லதா மங்கேஷ்கர் ஒரு டியூன் மாற்றத்தை சொல்ல, ரஃபி அதை மறுக்க, சின்னதா ஆரம்பிச்ச ஈகோ மோதல் கடைசியில ராயல்டி விவகாரத்துல போய் முடிஞ்சது. 3. பாட்டு லாபத்துல பாடகர்களுக்கு பங்கு வேணும்னு லதாஜி ஸ்ட்ராங்கா நிக்க, சம்பளம் வாங்கினதுக்கு வேலை செஞ்சுட்டோம், இனி உரிமை இல்லைன்னு ரஃபீஜி நேர்மையா பேசினாரு. 4. இதனால ஏற்பட்ட வாக்குவாதத்துல, இனிமே நான் உன் கூட பாடவே மாட்டேன்னு 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர் கட் பண்ணிட்டாங்க பாஸ். 5. பேரிழுப்பு: 1963 முதல் 1967 வரை இந்த 2 லெஜண்டுகளும் பேசிக்கவே இல்ல. அந்த 4 வருஷத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பாடி வர வேண்டிய எவ்வளவோ அழகான பாடல்களை திரையுலகம் இழந்துடுச்சு. 6. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்: கடைசியில இசையமைப்பாளர் எஸ்.டி. பர்மன் தான் பஞ்சாயத்து பண்ணாரு. 1967ல ஜுவல் தீஃப் படத்துல இவங்கள மீண்டும் ஒன்னா சேர்த்து வச்சாரு. 7. ராயல்டிக்காக அன்னிக்கு லதாஜி எடுத்த அந்த முடிவுதான் இன்னைக்கு இருக்கிற பல பாடகர்களுக்கு ஒரு பெரிய உரிமையை பெற்று தந்திருக்கு பாஸ். இந்த சம்பவத்துல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். லதாஜி கேட்டது அவரோட உரிமை, ரஃபீஜி பேசினது அவரோட கொள்கை. ரெண்டுமே அவங்கவங்க இடத்துல சரிதான். ஆனா அந்த 4 வருஷ பிடிவாதத்துல ரசிச்சு கேக்குற ரசிகர்களுக்கு தான் பெரிய நஷ்டம். கலைக்கும் ஈகோக்கும் இடையில நடக்கிற போர் இது. கண்ணா, பாட்டுக்குள்ள சண்டை இருந்தா அது மெலடி, பாடுறவங்களுக்குள்ள சண்டை இருந்தா அது ட்ராஜடி. லதாஜி அன்னிக்கு விதைச்ச அந்த ராயல்டி விதை இன்னைக்கு இசையுலகத்துல பெரிய மரமா வளர்ந்து நிக்குது பாஸ். கிரியேட்டிவிட்டி கிரியேட்ஸ் மியூசிக், பட் ரைட்ஸ் கிரியேட் த லெகசி பாஸ். லதா மங்கேஷ்கர் முகமது ரஃபி ஜோடியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? கமெண்ட் பண்ணுங்க. சினிமா மற்றும் இசை உலகின் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் ஏஞ்சல் அருணா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.